என்னமா? மகாக்கு நல்லவளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாவது உளறி தொலைச்சிங்க, அப்புறம் அவ்வளவுதான். மாப்பிள்ளை நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். நாங்க ஏமா இதெல்லாம் சொல்ல போறோம்? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கும் சந்தோஷம் தானே. ஆமா. அக்கா திடீர்னு என்ன கோவிலுக்குன்னு கேட்டா என்னமா சொல்றது? ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடுறதுக்கு. அவ்வளவுதான். அதையே சொல்லுங்க. சரி. ஐயோ ஆமா வரமா. எனக்கு நல்லா இருக்கு அந்த புடவை. என்னமா திடீர்னு கிளம்பி வான்னு தொல்லை பண்ற? என்ன விஷயம்? என்ன அப்படி பாக்குறா? ஒரு குறனை பாக்குறா. அம்மா நான் வரலமா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன நாங்க கூப்பிட்டா ரொம்ப பந்தா பண்ற? இதுவே உன் வீட்டுக்காரர் கூப்பிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருப்பல. வாங்க கூட. இவ்ளோ வற்புறுத்தி இப்ப என்ன எங்க கூப்பிடுறீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன திடீர்னு கோவிலுக்கு? சாமி கும்பிடுறதுக்கு. பிரபா வேணா பிரபா, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ வேற என்ன டென்ஷன் ஆக்காத. கோவிலுக்கு சாமி கும்பிடதா போவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு சொல்றீங்க? ஒண்ணு கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமா என்ன? கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா. சாமி கிட்ட போய் எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வருவோம். என்னமா நல்லபடியா நடக்கணும்? ஐயோ அக்காக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ வாய மூடு. பேசாம இருக்க போறியா இல்லையா? அம்மா என்ன பிரச்சனை? ஏற்கனவே நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீங்க வேற என்ன டென்ஷன் ஆக்குறீங்க. உனக்கு என்னடி டென்ஷன்? சூர்யா சாமர்த்தியமா பேசணும்னு போனாலே அவர் டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்றாரு. இப்ப என்கிட்ட சொல்லாமலேயே எங்கேயோ ஓடி போயிட்டாரு. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ எங்க கூட கோவிலுக்கு வந்தனா அதுக்கும் சேது வேண்டிக்கும். கண்டிப்பா நீ அப்படியே மாப்பிள்ளைய கேட்ச் பண்ணிடுவ. சாமி உனக்கு வரம் கொடுக்கும். அதுக்கும்